அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையினுடைய 16வது பாசுரம், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்ட்டு. இது வரைக்கும் 15 பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல் 5 பாசுரங்கள் வழியாக என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்த 10 பாசுரத்தின் வழியாக ஒரு 10 பெண்களை, தன்னோட சேர்ந்த தோழிகளை, பாகவத பெண்களை துயில் எழுப்பி தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ 16வது பாசுரத்திலேருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, முதல்ல நந்தகோபனுடைய கோயில் காப்பான், அதாவது அவருடைய வாயில் காப்பாக்களை ஃபர்ஸ்ட் எழுப்புறாங்க. அடுத்தது நந்தகோபன், யசோதை, பலராமன் போன்றவர்களை எல்லாம் எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் கண்ணனினுடைய மனைவியாகிய நப்பின்னனையை எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணன் கிட்ட போறாங்க. ஏன் இவங்களெல்லாம் எழுப்பிட்டு தான் போகணுமா, நேராக கண்ணன் கிட்டேயே போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். எல்லாமே ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் தான். என்ன அப்படின்னா, நேராக கண்ணன் கிட்ட போனோம்னா முதல்ல நீ என்ன தப்பு பண்ணியிருக்க அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பிப்பாரு. அப்படியே பக்தர்கள் கூட போனோம் அப்படின்னு சொன்னா கூட்டத்துல வச்சு கேலி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதையெல்லாம் மறந்து இருப்பாரு. அதே மாதிரி இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு பார்க்கும்போது அடுத்த ஆள் அதை விட தப்பு பண்ணியிருக்காங்க, அடுத்த ஆள் அதை விட தப்பு பண்ணியிருக்காங்கன்னும் போது அது பண்ணும்போதே நீங்க மன்னிச்சிங்க, என்ன மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பீங்க. எதுக்கு அதெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாகவதர்கள் கூட கோஷ்டியா வரும்போது அந்த தவறுகள் எல்லாம் நிறைய மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் சேஃப்டி ப்ரிகாஷன் பாகவதர்களை பள்ளி எழுச்சி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது நந்தகோபனுடைய வாட்ச்மேன் கிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டுட்டு தான் போகணுமா, நம்ம கண்ணனை தானே பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. கேட்கும்போது நீங்க என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தா என்ன, நாங்கள் ஒரு வாட்ச்மேன் கிட்ட கூட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்தது அவனுடைய தாய், தந்தை, அண்ணன் எல்லாரையும் எழுப்பும் போது சரி போனா போதும் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள பாக்குறாங்க. அடுத்தது நப்பின்னை அப்படின்ட்டு தாயாரை முன்னிட்டு கொண்டு பகவான் கிட்ட போறாங்க. எதுக்கு அப்படின்னா, தாயார் மிகவும் பரிவுடையவள். நம்ம மலையளவு குற்றங்கள் செஞ்சாலும் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, இதை விட எவ்வளவோ பார்த்துருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பகவானை கூல் பண்றதுக்காகவே தாயார் இருக்காங்க. அதனால இவங்க எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பகவான் கிட்ட போனோம்னா நீ தப்பு பண்ணியா அப்படின்னு கேட்டா சரி விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இவ்வளவு பேர் கூட இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியா பகவான் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த திருப்பாவை கிரந்தத்திலேயே ஆண்டாள் முதல்ல என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2வது பாசுரத்திலே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலையில தூங்கி எந்திரிச்சதுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது பாசுரத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி நீராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசுரத்துல சொன்னாங்க. நேற்றைய பாசுரத்துல பாகவதர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 5 பாசுரத்துல பகவான் கிட்ட போறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வழிபாட்டு முறை மொத்தத்தையுமே ஆண்டாள் இந்த கிரந்தம் மூலமா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துடுறாங்க. தெரியாதவங்க கூட இதெல்லாம் செஞ்சுட்டு தான் போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. இப்ப பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல போனதுமே அந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட கீழே விழுந்து கும்பிடணும். கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அவங்களெல்லாம் சேவிக்கணும். அதுக்கப்புறம் தாயார் கிட்ட போகணும், அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட போகணும். அப்படி பெருமாள் கிட்ட போறதுக்கு முன்னாடி அந்த வாசல்லையே ஜெயர் விஜயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 துவாரபாலகர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்டையும் அனுமதி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட போகணும். ஏன் அப்படின்னா, நம்ம இவங்க எல்லாத்தையும் சேவிச்சுட்டு போறதுக்குள்ள இவங்க எல்லாருமே பெருமாள் கிட்ட சொல்லி வச்சிருவாங்களாம், இந்த மாதிரி ஒரு ஆள் வர்றாப்புல நீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷனை பெருமாள் கிட்ட போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த வாயில் காப்பானை அவங்க ரொம்ப விவரிச்சு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நாயகனாய் நின்ற நந்தகோபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதல்ல நீ வேலை பண்ற எஜமானரை பத்தி தெரிஞ்சுக்கணும். நாயகனாய் நின்ற நந்தகோபனா, நந்தகோபன் எப்படிப்பட்ட ஆளுன்னா தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாருக்கு தலைவன் அப்படின்னா யசோதைக்கு தலைவன், அது நல்லாவே தெரியும், ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட், அதனால யசோதைக்கு தலைவன். அதே மாதிரி ஆயர்பாடியிலையும் அவர் தான் தலைவரா இருந்தாராம். எல்லா கோபர்கள் கோபிகைகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன நன்மை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணனுக்கே அவரு தலைவனா இருந்தாராம். கிருஷ்ணன் தான் பரமாத்மா, கிருஷ்ணன் தான் நாராயணன், அவருக்கு ஒரு தலைவன் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா
அங்க வைகுண்டத்துல இவரே தலைவரா இருந்து இருந்து அவருக்கு போர் அடிச்சு போச்சான். எல்லாரும் நான் சொல்றதையே கேக்குறாங்க, எல்லாரும் என்னுடைய முகக்குறிப்பை வச்சே நடந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவருக்கு போர் அடிச்சு போச்சான். நம்ம கூட போய் யாராவது ஒருத்தருக்கு அடங்கினவரா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாராம். அதனாலதான் தசரதனுக்கு மகனாக ராமனாகவும் வசுதேவருக்கு மகனாக கிருஷ்ணனாகவும் பிறக்கிறாங்களாம். அந்த தந்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சுகபோகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமரா கானகத்துக்கு போனாரு. அதே மாதிரி இந்த கிருஷ்ணனும் நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கும் இந்த நந்தகோபர் தலைவரா இருந்தாராம். அந்த மாதிரி நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோயில் அப்படின்னா பொதுவா பார்த்தோம் அப்படின்னா கோயில் அப்படின்னு வரும். அப்படின்னா அரசன். ஆயர்பாடியினுடைய அரசனாகிய நந்தகோபனுடைய இல்லத்தின் காப்பாளனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள முதல்ல விழிக்கிறாங்க. அடுத்தது எப்படியும் பிரிக்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபன், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த கோயில் காப்பானையே ஹீரோவாக்கிட்டாங்க. முதல்ல எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நந்தகோபனை ஹீரோவா வச்சிருந்தாங்க. இப்ப நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அதாவது இவனையே ஹீரோவா ஆக்கிட்டு நீங்க தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், நீங்க தான் எங்களை எப்படியாவது வெளில விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் வைக்கிற மாதிரி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லிக்கலாம். அடுத்தது கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க 2 வாட்ச்மேன் இருக்கிற மாதிரி அவங்க மீன் பண்றாங்க. முதல்ல வெளி கேட்ல இருக்கிற ஒருத்தர், இவங்க உள்ள கேட்ல கிட்ட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் எதுக்கு இப்படி 2 பேரு அப்படின்னு சொன்னா, வெளி கேட்ல இருக்கிறவர் கூட ஏதாவது தப்பு பண்ணி யாராவது கெட்டவங்க வேண்டாதவங்களை உள்ள விட்டுட்டா கூட இந்த உள்கேட்ல இருக்கிறவரு அவங்களையும் திரும்ப என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க உள்ள விடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு செகண்ட் செக் பண்ணி அனுப்புவாரு. அப்படிங்கிறதுக்காக தான் 2 வாட்ச்மேன் வச்சிருக்காங்களாம். அப்படியா என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, கண்ணன் சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்தே அவருக்கு பிரச்சனை தான். பிரச்சனை மேல பிரச்சனை, அசுரன் மேல அசுரன் வந்துகிட்டே தான் இருக்கான். அதனால வந்தவங்க எல்லாத்தையும் உள்ள விட்டுறாத, இது யாரு என்ன அப்படிங்கறத நல்லா பார்த்து உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக 2 செக்யூரிட்டி வச்சிருக்காரு நந்தகோபன். அவங்கள என்ன சொல்றாங்கன்னா மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படிங்கிறாங்க. மணி அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சாதாரணமா ஆற்ற மணி அப்படின்னு சொல்லுவாங்க, நவரத்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அழகான கதவம். நந்தகோபனுடைய மாளிகையில இருக்கிற கதவு அழகான கதவு. இதுக்கு ஒன்றும் விளக்கமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஒரு ராஜா வீட்டு கதவு, ராஜா வீடு அப்படிங்கும் போது அது கண்டிப்பா அழகாதான் இருக்கும், கண்டிப்பா பிரம்மாண்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி அழகான கதவை எங்களுக்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாங்க, நான் கதவை திறந்து விட மாட்டேன், ஒருத்தொருத்தம் வந்தானாலே கிருஷ்ணனுக்கு அவ்வளவு பிரச்சனையா போகுது, நீங்க இவ்வளோ பேர் 5 லட்சம் பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க, கிருஷ்ணனை என்ன பாடுபடுத்துவீங்களோ நான்லாம் திறக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பாளன் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன் திறக்க மாட்டேன் அப்படின்னா, இதான் நான் தான் சொல்றேனே எவ்வளவு அசுரர்கள் வந்தாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நாங்க ஒன்னும் அசுரர்கள் இல்லையே, நாங்க ஆயர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேக்குறாங்க. அதுக்கு ஆயர்களா இருந்தா கூட அந்த ஆயர்கள் சிறுவர் வேஷமா போட்டுக்கிட்டு ஒரு அசுரன் வந்தான், ஏன் ஒரு பழமா கூட ஒரு அசுரன் வந்தான், கண்ணுக்குட்டியா ஒரு அசுரன் வந்தான், அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க, நீங்க என்னமோ ஆயருங்கிறீங்க, அதுக்கெல்லாம் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, நாங்க பெண்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பெண்களா இருந்தா கூட பூதனை கூட பெண்ணு தான், அவளும் பெண்ணாதான் வந்தா, ஆயர் பெண்ணாதான் வந்தா, அவ மட்டும் கிருஷ்ணனுக்கு கஷ்டம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களாம். சரி நாங்க பெண்கள் கூட இல்ல, சிறுமிகள் சின்ன பிள்ளைங்க 5 வயசு பிள்ளைங்க நாங்கெல்லாம், நாங்க போய் என்ன கிருஷ்ணனுக்கு தொந்தரவு கொடுத்துட போறோம், நாங்க ஒன்னும் தொந்தரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க வாயில் காப்பாளன் கிட்ட. அப்பதான் அவரு யோசிக்கிறாரு. யோசிக்கும் போதே இவங்க அடுத்த பாயிண்ட் சொல்லிடுறாங்க, அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த அரைப்பறை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன், இந்த மாயனான மணிவண்ணன், மாயன் அப்படின்னா எளிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எளிமைய எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அவர் வசுதேவனுடைய மகன் தான், நந்தகோபருடைய மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடங்கி நடப்பாராம். எப்படி கிருஷ்ணன் இவ்வளவு பெரிய சாகசங்கள் எல்லாம் செய்யறான் அப்படின்னா, எல்லாம் எங்க அப்பாவோட ஆசீர்வாதம், எல்லாம் எங்க அம்மாவோட ஆசீர்வாதம், எங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் நல்லவங்களா இருக்க போய் பராக்கிரமம் உடையவர்களா இருக்க போய் தான் நானும் அந்த மாதிரி செய்ய முடிஞ்சது, எல்லாம் எங்க அப்பாவினுடைய கருணை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேதான் சொல்லுவாராம். அங்க பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டாராம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
பகவத்கீதை சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேக்குறாங்களாம். பகவத்கீதை அப்படின்னாலே எல்லாருக்குமே டவுட் தான். அதுலயும் இவங்களுக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான டவுட் ஒண்ணு வந்துச்சான். நீங்க பாட்டியும் 2 சேனைகளுக்கு நடுவுல கௌரவருடைய சேனை எவ்வளவு பேர் இருக்காங்க, பாண்டவர்களுடைய சேனை எவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த 2 சேனைக்கு நடுவுல கொண்டு வந்து நீங்க பாட்டி உட்காந்து பகவத்கீதை 3 மணி நேரம் உபன்யாசம் பண்றீங்களே, அவங்க எல்லாம் கம்முன்னு இருந்தாங்களா? மீதி அந்த சேனை வீரர்கள் அங்க சேனாதிபதிகள் எல்லாம் கம்முன்னு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், அவங்க எல்லாரும் நான் பேசுறதை கேட்டு மெய் மறந்து போய் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்படி ஒரு பேச்சாற்றல் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் கிருஷ்ணர் சொல்றாராம், நான் யாருடைய பிள்ளைன்னு நினைச்சீங்க? நானு வசுதேவரனுடைய பிள்ளை. அப்ப எனக்கு பேச்சாற்றல் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். இப்ப வசுதேவர் எப்பப்பா பேசினாரு இவ்வளவு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆகும்போது ஒரு அசரீரி ஒண்ணு வந்து சொல்லுது, முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அங்க அவ்வளோ ஜனங்கள் கூடி இருந்தாங்க, யாரும் திரும்பி பார்க்கல. கம்சன் மட்டும் திரும்பி பார்த்தானா. நம்ம தான் முட்டாளுன்றது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு, அவன் மட்டும் திரும்பி பார்த்தானா. யார் சொல்றது, என்ன கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேவகியினுடைய 8வது கர்ப்பம் தான் உனக்கு யமனாக வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த அசரீரி சொல்லிட்டு போயிருச்சு. உடனே கம்சன் குடிச்சுக்கிட்டான் தேவகிய. இப்பவே கொலை போற அப்படின்னு சொல்லிட்டு கைய ஓங்கிட்டு வாழை வச்சுக்கிட்டு நிக்கிறானா. அப்ப வசுதேவர் அவனை தடுத்து நிறுத்தி பேசுறாராம். அப்ப ஒரு பொண்ணை கொல்றது தப்பு, பெரிய பாவம். அதுலயும் ஒரு மணப்பெண்ணை கொல்வதுங்கிறது பெரிய பெரிய பாவம். அதுலயும் உன் தங்கையாகவே இருக்கிறவளை கொல்றதுங்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு, இந்த உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் அந்த கம்சனுக்கு உபதேசம் பண்றாராம். அவன் கைய ஓங்கினபடியே நின்றுட்டு வாயை பிறந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறான். இவ வசுதேவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம உதிரே போக போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்றாங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் பண்ற உபதேசத்தை அவர் கேட்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு சிறப்பா அந்த உபதேசம் பண்ணியிருப்பாரு. அப்பேற்பட்ட உபதேசம் பண்ண வசுதேவனுடைய மகன் நானு. அந்த கேட்டவன் கம்சனானவன் வந்து ஒன்னும் சாதாரண ஆளுகளை, இங்க கூட ஏதோ போர் பண்றதுக்கு வந்திருக்காங்களே ஒழிய அவ்வளவு பெரிய மூர்க்கர்கள் இல்ல. ஆனா அந்த கம்சனுங்கிறவன் வந்து மிகப்பெரிய மூர்க்கன். எப்படின்னா பிறந்ததுமே அந்த குழந்தையை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஆளுகளை அனுப்பிக்கிட்டே இருக்கான். அவ்வளவு பெரிய மூர்க்கன். அந்த மூர்க்கனையே தடுத்து நிறுத்தி அவ்வளவு நேரம் பேசினாரு எங்க அப்பா, உபன்யாசம் பண்ணாரு. அப்படிப்பட்ட வசுதேவரனுடைய மகனாகிய நான் பேச மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அப்படிப்பட்ட எளிமையான அந்த மாயனான மணிவண்ணன். மணிவண்ணன்னா மணியை போன்ற அழகுடைய, மணியை போன்ற ஒளி மிகுந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மணிவண்ணன் என்ன பண்ணான் அப்படின்னு கேக்குறாங்க. நென்னலே வாய் நேர்ந்தான். நென்னல் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்னட சொல். இந்த திருப்பாவை அப்படிங்கிறது எப்படி பாகவதர்கள் எல்லாரையும் அரவணைச்சு நம்ம கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி ஆண்டாள் எல்லா மொழிகளையும் கூட அரவணைச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னன்னா 5வது பாசுரத்துல செப்பேலோ ரெம்பாவாய்னு சொல்லுவாங்க. அது செப்புதல் அப்படிங்கறது வந்து தெலுங்கு வார்த்தை. இந்த ஆணை சாத்தான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கீசு கீசு என்ற பாசுரம்ல. அது வந்து மலையாளத்துல உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதே மாதிரி இந்த நென்னலே அப்படிங்கிறது கன்னடத்துல உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இது வந்து நேற்றே அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரும். அந்த மாதிரி அந்த மாயன் மணிவண்ணன் ஆனவன் எங்களுக்கு நேத்தே வாக்கு கொடுத்துட்டான். நீங்க வந்து வாங்க, நீங்க எப்ப வேணாலும் என்னை அடையலாம், நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம், எங்க வீட்டு வாசல் திறந்தே இருக்கும், உங்களுக்கு அருள் புரியவே நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேத்தே அவ்வளவு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த வாயில் காப்பாளன் கிட்ட கெஞ்சுறாங்க. தூயமாய் வந்தோம். இப்ப நாங்க வந்திருக்கிறதும் எதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? நாங்க எல்லாரும் தூய மனசோட வந்திருக்கோம். பூதனை மாதிரி கிருஷ்ணனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்ற மனசோட நாங்க வரல. நாங்க எல்லாம் தூயமாய் வந்திருக்கோம். எப்படிப்பட்ட தூய்மையான மனசு அப்படின்னா, கிருஷ்ணன் நல்லா இருக்கணும், கிருஷ்ணனை நாங்க பார்க்கணும், கிருஷ்ணன் எங்களுக்கு அருள் புரியணும், கிருஷ்ணனுடைய சேவையை நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நாங்க மனசுல வச்சிருக்கோமே ஒழிய எங்களுக்கு வேற எந்த ஒரு ஆசையுமே கிடையாது, வேற எந்த ஒரு தேவையுமே கிடையாது. எங்களால கிருஷ்ணனுக்கு கஷ்டம் வரும் அப்படின்ட்டு நீங்க இம்மி அளவு கூட நினைக்க வேண்டாம். நாங்க வந்து தூய்மையான மனசோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, தூய்மையான மனசோட வந்திருக்கீங்க, வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அதேதான் நாங்க ஆரம்பத்துல இருந்து பண்ற அதே வேலையை தான் பண்ண போறோம். துயில் எழ பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிருஷ்ணரை வந்து
துயில் எழணும், அவர் வந்து எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்பா என்னப்பா இந்த மாதிரி சொல்றீங்க? கிருஷ்ணன் என்ன மாதிரியான ஆளு, எவ்வளவு ஜாலியா இருக்கிறவரு, அவரு பிருந்தாவனத்துக்கு போய் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு செஞ்சுட்டு எவ்வளவு கலப்பா வந்து படுத்திருப்பாரு, அவரை கொஞ்ச நேரம் தூங்க விடக்கூடாதா, அதுக்குள்ள எழுப்பி விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில் காப்பாளன் கேட்கிறாராம். அதுக்கு ஆண்டாள் சொல்றாங்க, நாங்க வந்து எழுப்பிலாம் பாட போறது இல்ல, அவர் எழுந்திருக்கிற வரைக்கும் நாங்க அமைதியா இருப்போம். கண்ணன் கண் திறந்து எங்களை கடாட்சிக்கும் போது ஒரு அழகு அப்படின்னா, கண் மூடி தூங்கும் போது அதை விட அழகா இருப்பான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா? அவன் தூங்குற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம், அவரு முழிக்க போறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ப அந்த நேரத்துலதான் மங்கள ஒலிகள் கேட்கணுமே எழுந்திருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலதான் நாங்க பாடுவோம். தூங்கிட்டு இருக்கிறவனை போய் எழுப்பி கண்ணா எந்திரி கண்ணா எந்திரி, இத்தனை பாசுரத்துல 10 பேர்களை எழுந்து வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ண போறாங்களா, எழுப்ப போறது இல்லையா கிருஷ்ணனை, அவர் எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி இவங்க பாடிட்டு போவாங்களாம். துயில் எழ பாடுவான், அதுக்காகவேதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பதான் 10 பேரை எழுப்பி கஷ்டப்பட்டு இங்க வந்து நிக்கிறோம். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படின்றாங்க. இங்க வந்து நின்னதுமே முதல்ல நீ ஆரம்பிச்சிடாத, அதுக்குள்ள வேண்டாம் நீங்க எல்லாம் போங்க, நான்லாம் திறக்க மாட்டேன், நான்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. வாயால் முன்னம் மாற்றாதே, நீ உன்னுடைய வாயினால எங்களுக்கு ஒரு மாற்று கருத்தை சொல்லிவிடாதே, எங்களுடைய மனம் புண்படிப்படி பேசிவிடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்களாமா. அம்மான்னு கூப்பிடுறாங்க. அம்மானா சாதாரணமா அம்மாவை தான் அம்மான்னு கூப்பிடுவோம். எங்க அம்மான்னு கூப்பிடுறது வந்து தலைவன் அப்படிங்கிறதுக்கும் அம்மான்னு ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இவங்க தலைவனே அப்படின்னு கூப்பிடுறதுக்காக அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்க. வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ மேய நிலை கதவம் நீ கேளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன போய் தலைவன் எல்லாம் சொல்லிட்டீங்க, அப்ப சரி நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் காப்பாளர் சொல்லிட்டாராம். நீங்களே போய் கதவை திறந்துட்டு நீங்களே போங்களாம், 5 லட்சம் பேர் இருக்கீங்களே போக கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாராம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீதான் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா பாகவதர்கள் வந்து எதையுமே தாங்களா செஞ்சுக்க கூடாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், அங்க ஐயர் இல்ல அப்படின்னா நம்மளே தீர்த்தம் எடுத்து சாப்பிட மாட்டோம், நம்மளே சடாரி எடுத்து கேப் மாதிரி வச்சுக்க மாட்டோம். ஐயர் இருந்தாரு, பட்டர் இருந்தாருன்னா தான் நம்மளுக்கு தீர்த்த பிரசாதங்களே கிடைக்கும். அப்படிங்கும் போது எங்களுடைய மோட்சத்துக்கான வழியை காட்டுபவன், அந்த கதவை வந்து நீதான் திறந்து விடணும். வைகுண்ட வாசல் திறக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கதவு தான், யார் வேணாலும் திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விடக்கூடாது. அதற்குரிய நியமங்கள் தெரிந்த ஆகமங்கள் படித்த அந்த அவர்கள் தான் திறக்கணும். அதே மாதிரி இங்க வந்து இந்த வாயில் காப்பலன்னு இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆச்சாரியன் அளவுக்கு வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஜீவாத்மாக்கள் நம்மளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆச்சாரியனை போய் அடைவோம். நீங்க தான் எங்களுக்கு முக்திக்கான ஏற்பாடு பண்ணணும், நீங்க தான் எங்களுக்கு முக்திக்கு வழிவகுத்து கொடுக்கணும்ட்டு ஆச்சாரியனை அடையிறோம் அப்படின்னா சரி வாங்க அந்த ஃபர்ஸ்ட் பீரோல திவ்ய பிரபந்தம்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சிருங்க. அதுல 2வது தட்டுலயே வேதங்கள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் படிச்சிருங்க. இதெல்லாம் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா முக்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் சொல்லிட்டு விட மாட்டாரு. அவரே உட்கார்ந்து இதுதான் இது திருப்பாவை, இதுதான் திருவாய்மொழி, இதுதான் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உபதேசிப்பாரு. அதே மாதிரி வேதம் சாஸ்திரம் புராணம் எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுத்துதான் நம்மளுக்கு போதித்துதான் நம்மளுக்கு முக்திக்கான வழியை காட்டுவார். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் அளவுல உங்களை வச்சிருக்கோம். அதனால இந்த கதவை எங்களுக்கான வைகுண்டத்திற்கான வழியை திறந்து விட வேண்டியதும் உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த கதவை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்கிறாங்களாம். அதுக்கப்புறம் அந்த வாயில் காப்பாளனும் வந்து கதவை திறந்து விடுகிறார். நாமும் அந்த மாதிரி இந்த ஆண்டாள் வழியில சென்று இந்த வைகுண்டத்திற்கான வழியில் சென்று சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.